ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்றது முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதேமாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு வந்து இதில் போஸ்ட் பண்ணுறோம். எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்மளோட டெலிகிராம்லையுமே ஷேர் பண்ணுவேன். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் எந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தலாம். இந்த அப்டேட் வந்து ஒரு 2 days முன்னாடி வந்துருச்சு. பட் என்னால் ஒரு சில சுச்சுவேஷனால வீடியோ ஷேர் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். சார் ஒரு 2 ஆடியோ செப்பரேட்டாக போட்டிருக்காரு. ஒரு 15 minutes நியர்பை இருக்கும், இன்னொன்று 22 நியர்பை இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னா, பிளான் எப்போ லான்ச் ஆகும், நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் பெண்டிங்கில் இருக்கவங்க, அதாவது ஆகஸ்ட் மந்த் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எப்போ பேமெண்ட் வரும், அதே மாதிரி தீபாவளி போனஸில் இருக்கக்கூடிய பெண்டிங்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமான இது யூடியூப் ரிலேட்டடாகவுமே இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எந்த மெத்தடில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், உங்களோட ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணணுமா, தேவையில்லையா, இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக ஆடியோ கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காரு. எந்த ஒரு விஷயமுமே அன்வான்டாக இருக்காது. நம்ம ஆடியோ கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ஸ்க்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ரெக்கமெண்டேஷனாக கூட இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை புரிஞ்சு நான் அதை பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சார் சொல்லியிருந்தார். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் சார் முன்னே பேசும்போது அதர் ஜாப்ஸ் ஆகட்டும், இல்லை எஸ்பிஓ பற்றி அன்வான்டாக பேசுகிறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கான ரிப்ளைஸ் அந்த இடத்துல நிறையா கொடுத்துருந்தார். பட் இதெல்லாம் இப்போ வந்து சார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற தாட்டில் போயிட்டுருக்காரு. அதை தான் நம்ம யூடியூப்ஸ்க்குமே சார் சொல்கிறாரு. நீங்கள் உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக செஞ்சிட்ருங்க. நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும், அப்டேட் ஆகட்டும், எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருங்க. உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்டாஃப் ஐடி கேளுங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி தரவங்க நம்மளோட ஸ்டாஃபாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன்னா அது அப்படி இருக்கவங்க ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டை பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பேட் கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையுமே சார் வந்து கிளியராக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாத நீங்கள் கொடுக்குற ஒரு சில கமெண்ட் வந்து அந்த ஒரு நபரை மட்டும் பாதிக்காது. உங்களுக்காக அந்த வீடியோ போட்டோடனே மேபி அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் வருதுன்னா கூட அந்த 100 மெம்பர்ஸ்க்கையும் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி கூட இருக்கும். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் கூட வரலாம். அதனால் நீங்கள் எதுவும் தப்பான கமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரிவ்யூ மாதிரி எதுவும் பண்ணிக்கோங்க. பட் அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்தையுமே சார் சொல்லியிருக்காரு. கரெக்டான விஷயந்தான். ஏன்னா அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அவங்கவுங்களோட கருத்தை சொல்கிறன்ற பேரில் அன்வான்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம எஸ்பிஐயில் வரக்கூடிய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது அவங்களுக்கு புரியல, லேட் ஆகுதுன்றது தான் அவங்களோட ப்ராப்ளமாக இருக்குது. கரெக்டு தான், யாருமே அதான் சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணி பேமெண்ட்டே எடுக்கலை அப்படின்றவங்க. இதில் அதிகபட்சமான மெம்பர்ஸ் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட டபுள் ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், அந்தளவுக்கு எடுத்தவங்க தான் லாஸ்ட்டாக பிரேக் டைமில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் வந்து பேமெண்ட் எடுக்காதவங்க. அவங்களுக்குமே நம்ம கம்பெனிலேருந்து ரீலான்ச் ஆனோடனே பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகுது, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் அப்ளைனராகட்டும், யாருக்காகட்டும், எல்லாத்துக்குமே நோட்டீஸ் போர்டில் தான் இன்ஃபர்மேஷன் வருமே தவிர தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஏன்னா இதுவுமே சார் சொல்லியிருப்பார், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கும் அதே நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கும் அதே நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு கிளியராக தான் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஏதாவது நம்ம குட் நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத, ஏன்னா இங்கே கவர்மெண்ட் சைடு வந்துமே ப்ராப்பராக டேட் எதுவும் சொல்லாததுனால நம்ம கம்பெனி சைடு டேட்ஸ் எதுவும் கிளியராக கொடுக்க முடியல. அது சார் சொல்லிட்டாரு, 2 டைம் டேட் கொடுத்து மிஸ் ஆகுது. அதனால் கவர்மெண்ட் சைடு வந்து நமக்கு எந்த ஒரு டேட்ஸும் கிடைக்காததுனால நம்ம டேட் இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்க வேணாம் அப்படின்றதையுமே சொல்லிட்டாரு. பட் பாசிட்டிவாக தான் நம்ம ரிசல்ட் வரும். கொஞ்சம் டிலே ஆகும், வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் போட்டதுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில். இல்லைனா ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களே கொடுத்துருக்கலாம். பட் கண்டிப்பாக அந்த அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துடும், அதையுமே சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எஸ்பிஐ ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் இல்லாத, சார் கொடுத்த ஆடியோவில் இல்லாத ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே உங்களுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ.